புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும். நீரின்றி சோறின்றி அமையாது உலகு, ஆணி வேரின்றி உயராது மரங்கள், மனித மனங்கள் இயற்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் தினங்களுக்கு தினங்கள் நகர்வுகளை காணும் பண்பினை கொண்டதாக மாறிவிட்டது. என் உறவுகளே, ஆசைக்குள் அடக்கப்படும் மனம் இருந்தால் அதில் எந்த ஒரு நிகழ்வையும் சரிசமமாக பங்கிட்டு வாழ்க்கையில் வெற்றிகளை காண நேரிட்டு விடும். அதில் மாற்றத்தை எல்லோரும் ஏற்றிக்கொண்டு பேராசை என்னும் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் தருணமாக இந்த உலகம் மாறிவிட்டது. ஒற்றுமையே பலம் என்று உரைப்பதுண்டு என் பதிவுகளில் அனைத்திலும். ஒற்றுமைக்கு இடம் எங்கிருக்கிறது என்ற நிலைமையில் மாறிவிட்டது இந்த உலகம். ஏனென்று தெரியவில்லை. மனித மனங்கள் குரங்கை விட மிக உயரத்தில் இருந்து தாவும் நிலையில் இன்று மாறிவிட்டது. மேகத்தை விட சற்றென்று கலைந்துவிடும் பன்மையில் அது அடைந்துவிட்டது. காற்றை போல் கரைந்துவிடும் தன்மையை அது நீர்த்துவிட்டது. ஏனென்று புரியவில்லை. அது மனித ஆசையின் அளவுகோல் இல்லாத தன்மையால் உருவான மாறிய மாற்றங்களாக இன்று தென்பட்டு கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் வாழ்க்கை என்றால் அவரும் இவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து வாழ்க்கையை வாழ்ந்து இறப்பதற்கே காலங்கள் படும் என இறுதி நாளை இன்பமாக முடித்த காலங்களாக இருந்தது. இன்றெல்லாம் என்று எப்படி மாறிவிட்டது என உணருங்கள். மரணம் என்பது மயிருக்கு சமமாகி போனது. இன்று இறந்தால் நாளை அவன் என்று நினைத்து கொண்டிருக்கும் பக்குவத்தில் மனங்கள் மாறிவிட்டது. அதனால் பேராசைகள் அங்கு குவிந்து விட்டது. எல்லாம் இயற்கையிலும் மனித சக்திகள் புகுந்து விட்டது. அதனால் மரபணு மாற்றங்கள் ஏறிவிட்டது. உணவில் உயிரோட்டம் இல்லாத நிலை ஆகிவிட்டது. இதிலெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் மனிதன் பேராசை கொள்ளுதலில் மாற்றத்தை ஏற்றினால் தவிர இங்கு எதுவும் நிகழாது. போதும் என்ற ஆசையை மனிதன் வளர்த்து கொண்டால் இங்கு யாவருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும். சமநிலை அடைந்துவிடும். சமத்துவம் கிடைத்துவிடும். அழகாக வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் இந்த மண் தடம் மீது. இயற்கையை நாம் தான் நெறிப்படுத்தி அழகான